ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, என்னோடய 10 மந்த் பேபியை நான் எப்படி தனியாக மேனேஜ் பண்ணுறேன் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நானும் பாப்பாவும் ஒரு டே ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறோம் அதை பற்றி அந்த வீடியோவில் இருக்கும்போது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கனாக்கா சாம் பார்த்திங்கனாக்கா 5:30 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சதும் நான் மாடிக்கு தூக்கிட்டு வரல, கொஞ்சம் நேரம் கீழே விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6:30 கிட்ட மாடி கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்குவான்னு பார்த்தா அவள் தூங்கவே இல்லை, ரொம்ப ஆக்டிவாக விளையாண்டுட்டே இருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே அழைச்சிட்டு வந்தேன். மார்கழி மாதம்லாம் எல்லாம் கோலம் போடுறது மேடம் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க, வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. காலையில் பார்த்திங்கனாக்கா பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து போகலாம், அதையும் மேடம் ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே எவ்வளோ நேரம் நிற்கிறதுன்னு சொல்லிட்டு பேபி பால்கனியில் உட்கார வச்சாச்சு. அவங்க அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கும்ல அந்த கேட் அதுக்கிட்ட பிடிச்சிட்டு அவங்க நின்னாங்க. நான் உட்காந்துக்கிட்டு பாப்பாவை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனார் பாப்பா அழைச்சிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. ஏன்னா லீவுங்கிறதுனால அவங்க ஸ்கூல் போகாமல் வீட்டில் இருக்கிறதுனால பாப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டா. அந்த டைமில் நான் வீட்டை க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சைட் பை சைடு பார்த்திங்கனாக்கா என்னோடய காஃபி நான் ரெடி பண்ணுறேன். அதுக்கு தான் நேற்று நைட்டே பால் காய்ச்சி வச்சுட்டு அதில் ஏடு வந்திருக்கோம்ல அதை எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 30 நாள் கழித்து நம்ம அந்த ஏடெல்லாம் சேர்த்து நெய்யாக ரெடி பண்ணிக்கலாம். அந்த நெய் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த நெய் தான் சாம்பிள் நான் கொடுக்குறேன். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் ஈஸியான மெத்தட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா எனக்கு காஃபி போட்டுட்ருக்கேன். ஏன்னா காஃபி குடித்தா தான் அன்றைக்கி டேவே எனக்கு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பிஃபோர் மேரேஜ் டீ காஃபிலாம் குடித்ததில்லை. பட் ஆஃப்டர் மேரேஜ் இங்கே என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் பழக்கினதுனால இப்போ நான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. டீலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வீடை ஒதுங்க வச்சுட்டேன். இது எப்படியும் ஒரு 5 நிமிஷம் தான். பாப்பா வந்ததுக்கப்புறம் திரும்பி எல்லாத்தையும் கலைச்சி விட்ருவா. அதுமாரி கிச்சன் ஒர்க்கையும் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. காஃபி போட்டுட்டு ஓரமாக உட்காந்து கொஞ்ச நேரம் குடிக்கலான்னு ரெடி பண்ணிட்டு பார்த்தாக்கா அதுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா அது எப்படி நிம்மதியாக நீ காஃபி குடிப்பேன்னு சொல்லிட்டு நாத்தனார் பாப்பாவை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அங்கே அழுகுறான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள் கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்படியே சைட் பை சைட் நானும் என்னோடய காஃபியை குடித்தேன். யாருக்கெல்லாம் பேபி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். காஃபி கூட சூடாக குடிக்க முடியாமல் ஆறிப்பி தான் குடிக்கிற சுச்சுவேஷன் வந்திருக்குன்ட்டு. இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தானே அப்படின்னு தெரியல, அவங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒதுங்க வச்சுருந்த ஜாமான் திருப்பி மேடம் எடுத்து கீழே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனோட டே ரொட்டீனே அதான். அந்த பாக்ஸில் நான் எடுத்து வச்சேன்னா திருப்பி அதை கலைச்சிருவாங்க. அதை வச்சு விளையாடுறாங்களோ இல்லையோ, பட் அது அவ்வளோ சுற்றி அந்த ஜாமான்லாம் பரப்பி இருக்கணும். உங்கள் பேபிஸும் அப்படி தானே வீடு ஒதுங்க வைக்க மாட்டாங்களான்ட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவள் கலைச்சி போகிறது நமக்கு புதுசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவள் பார்த்துட்டு இருந்தேன். அவளும் எடுத்து போட்டு விளையாண்டுட்டு இருந்தா. சரி ஓகே அமைதியாக விளையாட்டுன்னு சொல்லிட்டு நானும் அதை அப்படி பார்த்துட்டே இருந்தேன். அதை வச்சு விளையாடலாம் இல்லையோ, பட் அது கலைச்சிடணும், அப்போ தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சரி ஓகே நானும் விட்டுட்டு விளையாடட்டோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா சைட் பை சைடு எனக்கும் கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்மோஸ்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும், யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. என்னோட ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரெகுலராக கமெண்ட் பண்ணுறது லைக் பண்ணுறவங்களெலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் நேரம் பார்த்திங்கனாக்கா வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா சாமுக்கு என்ன சாப்பாடு தரதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா நான் இட்லி மாவு இல்லை, இட்லி மாவு தான் இட்லி தோசைலாம் கொடுத்துடலாம், மாவு இல்லாதனால இதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நம்ம பார்த்திங்கனாக்கா பன்னீர் தோசை தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஹோம்மேட் பன்னீர் தான் நான் வச்சுருக்கேன், நானே ரெடி பண்ணது சாமுக்காண்ட. அந்த பன்னீரில் ஒரு 3 பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு அது நல்லா சால்ட் அண்ட் பெப்பரில் கீழே சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். நல்லா ஃபியூ செகண்ட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு தங்கப்பில்லை பன்னீர் லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். ஏன்னா நம்ம மிக்ஸியில் போட்டு நம்ம கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். அதை லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா நான் பன்னீரை கீழே தான் சாட்டே பண்ணியிருக்கேன். நீங்கள் எதில் வேணாலும் சாட்டே பண்ணிக்கலாம். நெய் அப்படி இல்லைனாக்கா பட்டர் இல்லைனா நெய்
சாரி எண்ணெய் இதில் வேணால் சாட்டே பண்ணிவிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க நான் வந்து பார்த்திங்கனாக்கா கேரட், பீட்ரூட், அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா அது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் பேபிக்கு இது கூட வேறு ஏதாவது காய் பிடிக்குன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீஸ் அப்படி இல்லைனாக்கா உருளைக்கிழங்கு எது வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது கூட சேர்த்து வந்து பன்னீரும் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது கிரைண்ட் பண்ணி அது ஓரமாக வச்சுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து வீட் எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எப்படி கோதுமை தோசை ஊற்றுவோமோ அதுமாரி வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை வந்து அந்த கோதுமையோட சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே அந்த ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேனில் வந்து நெய் இல்லைனா பட்டர் எது சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஊற்றி எடுக்கலாம். வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான பன்னீர் தோசை வந்து ரெடி ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் ஏசில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொடுத்துட்டு பாப்பா வந்து தூங்க வச்சாச்சு. ஏன்னா மார்னிங் வந்து சீக்கிரமே எழுந்ததுனால வந்து பார்த்திங்கனாக்கா மதியம் வந்து ரொம்ப நேரம் தூங்கினா. அவள் தூங்கத்துக்குள்ளே பார்த்திங்கனாக்கா நான் வந்து மார்னிங் டிஃபன் வந்து கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டேன். என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா சேமியா தான் செஞ்சுக்கிட்டேன். காய்லாம் நிறையா சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சேமியா செஞ்சுட்டு கிச்சன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சு. நம்ம பேபிஸ் தூங்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையே செய்ய முடியும். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு கிச்சனை வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஜாமான் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் கழுவி எடுத்துகிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் துணி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு துணியை மடித்து வைக்கலான்னு சொல்லிவிட்டு துணியை வந்து மடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கு அப்படியே வந்து கூட வந்து பார்த்திங்கனாக்கா வீடும் கொஞ்சம் அப்படியே ஒதுங்க வச்சுட்டு இருக்கலான்னு சொல்லிவிட்டு வீடையும் வந்து ஒதுங்க வச்சுட்டேன். இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி பேபிஸ் வந்து தூங்கும்போது தான் நம்ம வந்து சாப்பிட்றது, குளிக்கிறது, தூங்குறதுன்னு எல்லாமே பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக துணி இருந்துச்சு. சரி ஓகே அது வந்து வாஷிங் மிஷினில் போடலான்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பா துணி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கையால் துவைச்சிக்கிறது, மித்த துணியெலாம் வந்து மிஷினில் போட்டுறது. நீங்களும் வந்து பேபிஸ் துணியை வந்து கையில் துவைப்பீங்களா இல்லை மிஷினில் துவைப்பீங்களான்ட்டு ஷேர் பண்ணிக்கேன் கூட. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வீடும் ஒதுங்க வச்சாச்சு. பாப்பா வந்து அது முடிக்கும் தூங்கிட்டு தான் இருந்தால் அது வரைக்கும் நல்லதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த ஒரு பெரிய டாஸ்க்கான மதியம் குக்கிங் வந்து இறங்கிட்டேன். எனக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து புளிக்குழம்பும் முட்டைக்கோசும், பாப்பாவுக்கு வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கும் ரசமும் வந்து தனியாக பண்ணிக்கிட்டேன். எங்களுக்கு சமைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பாப்பா வந்து எந்திரிச்சதுக்கப்புறம் குளிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு வந்து சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தேன் அப்படியே சைட் பை சைடு. நெக்ஸ்ட் வந்து பாப்பா துவைக்க வேண்டிய துணியும் வந்து கையால் துவைச்சி காயமும் போட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சுட்டு அந்த தண்ணி தான் ஊற்றுறது. பாப்பாவுக்கு சுடு தண்ணியும் ரெடி பண்ணிவிட்டு பக்கெட்டில் ஊற்றி வச்சாச்சு. எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஒரு கிளாஸில் வந்து காஃபி போட்டு குடித்தேன். காஃபி குடிக்கிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா எந்திரிக்கவே இல்லை. ஒரு பொறுமையாக குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சாம் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அவங்க கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்க அழைச்சிட்டு வந்தாச்சு. என்னென்னா பாப்பா வந்து பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்லி வந்து அழமாட்டா. குளிக்கும் போது எப்பயாவது தான் அழுவாள். அதனால் வந்து அவளுக்கு குளிக்க வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அழகாக குளிச்சுட்டு வந்துட்டு அவளுக்கு வந்து ட்ரைலாம் பண்ணிட்டதுக்கப்புறம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சாமுக்கு வந்து ரசமும் வேக வச்ச உருளைக்கிழங்கும் சேர்த்து மசிச்சு வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாச்சு. பார்த்திங்கனாக்கா நானும் பாப்பாவும் வந்து சேர்ந்து போயிட்டு பால் வந்து பக்கத்தில் கொடுத்துட்ருக்கோம். அங்கே போகலான்னு சொல்லிட்டு பாப்பாட்ட வாளி கொடுத்தேன். பாப்பா வந்து பார்த்திங்கனாக்கா வாளி வந்து எங்கள் வீட்டிலேருந்து பால்கார வீட்டுக்கு போகிற வரைக்குமே வந்து வாளி அழகாக பிடிச்சிட்டு வருவாள். அதில் மியூசிக் போடுவாள். அதுதான் அவங்கள்ட்ட காமிச்சிட்ருக்கேன். அழகாக வந்து அவள் கையிலே வச்சுட்டு வருவான். அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவோட அத்தாச்சிலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க லீவுக்கு. அதனால் அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நானும் லன்ச் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் சாமும் வந்து படுத்தாச்சு. மதியம் வந்து உங்கள் பேபிஸ்லாம் தூங்குவாங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து தூங்க மாட்டா. நம்மள மாதிரி நைட் டைமில் தான் மோஸ்ட்லி தூங்குறான். மார்னிங்கில் ஈவினிங் அந்த மாதிரி டைமில் வந்து தூங்குறதே கிடையாது. உங்கள் பேபிஸும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மதியம் எனக்கு ரொம்ப டயர்டாச்சுன்னு சொல்லிட்டு சாமை வந்து தூங்க வைக்க ட்ரை பண்ணேன். பட் அவங்க வந்து அப்போ தான் ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு தொடக்கூட விழல இப்படி விளாண்டுட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 11 மந்த் ஆகுது.
பட் வந்து முன்னெல்லாம் வந்து நைட்டு ஓரளவுக்கு தூங்கிருவா. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பகல்லேயும் தூங்க மாட்றா, நைட்டும் தூங்க மாட்றா. அப்படி தான் வந்து டே போயிட்டுருக்கு. உங்கள் பேபிஸும் வளர வர ஸ்லீப்பிங் டைம் வந்து கம்மியாகுதா, இன்க்ரீஸ் ஆகுதாங்கிறது மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா, சாம்க்கு வந்து ரொம்பவே டிக்ரீஸ் தான் ஆகுது. ஏன்னா முன்ன மாரி தூங்குறதில்ல. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பகலில் தூங்கினாலும் நைட்டு வந்து தூங்கிருவா. பட் இப்போ நைட்டும் வந்து அப்பப்போ ஏஞ்சிக்கிறா. ஒரு கண்டினியூவாக தூங்க மாட்றா. உங்கள் பேபிஸ் அப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் தான் என் கூட விளையாண்டுட்டு இருந்தா. பக்கத்தில் இருந்தால் வந்து படுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி போய் விளையாட ஆரம்பிச்சிட்டா. என் தலைக்கு பின்னாடி உட்காந்துருக்கா. அதனால அவள் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இப்படி இப்போ ஹெல்ப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சென்ஸ்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியுது. எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் தெரியுது. சாப்பாடு நம்ம ஊட்ட போகிறோன்னா அப்போ தான் நம்ம கோசிஸ்டர்கிட்ட போகிறது, எங்கள் மாமியார்கிட்ட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஜம்ப் ஆயிடுவா. அந்த சென்ஸ்லாம் எப்படி தெரியுதுன்னு தெரில. நல்லா எஸ்கேப் ஆகிற ஐடியா நாலேஜ்லாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஒரு நிமிஷம் விளையாண்டுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மேடம் வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 கூட தூங்குறது இல்ல. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அவ்வளோ நேரம் தான் தூங்குறாங்க. ஒரு 1 ஹவர் கூட தூங்க மாட்றாங்க பேபிஸ்லாம். அவ்வளோதான் மேடமோட தூக்கம். ஒரு 20 நிமிஷம் தூங்கிட்டு அப்புறம் திரும்பியும் வந்து வீட்டை வந்து மெஸ்ஸியாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் விளையாண்டுட்ருக்கோம். ஒரு சைலண்ட்டாக விளையாட்டோம்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஈவினிங் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஈவினிங் வந்து சாமி கும்பிடணும்ல, அதனால சொல்லிட்டு நான் வந்து ஈவினிங் ஒர்க் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா வந்து விளையாட்டுன்னு சொல்லிட்டு அவளை வந்து ஹாலில் விட்டு நான் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். மதியம் சாப்பிட்ட வெசல்ஸ் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு. சரி ஓகே அதை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணிட்டு ஹவுஸ்லாம் ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நானும் சாமி கும்பிட்டாச்சு பாப்பா கூட சேர்ந்து. அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 6:30 to 7:30 வந்து பாப்பா வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து என்னோட சிஸ்டர் பிள்ளைங்கள்லாம் நிறையா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க கூட கொஞ்சம் விளையாடுவா. சரின்னு சொல்லிட்டு விளையாட விட்டு நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவுக்கு வந்து சப்பாத்தி தான் கொடுத்தேன். அவளுக்கு வந்து சப்பாத்தி வந்து பிடிக்க ஆரம்பிச்சு 9 மந்த்லேருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ஓரளவு வந்து பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்பாத்தி கொடுத்துட்டு எனக்கு வந்து அப்படியே கோதுமை தோசை நான் ஊற்றிக்கிட்டேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி டே போச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா கோசிஸ்டர் வீட்டில் வந்து விளையாட ஆரம்பித்தான். அடியில் பந்து போயிடுச்சான். அவன் வந்து எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்படி தான் வந்து அன்றைக்கி டே ரொட்டீனே அவளுக்கு போச்சு. நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து பாப்பாவை தான் தனியாக ஹேண்டில் பண்ணுவேன். நான் வந்து இப்போ எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சுனாக்கா நான் வந்து கோசிஸ்டர்கிட்டையோ இல்லை மாமியார்ட்டையோ கொடுத்துட்டு நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துப்பேன். அப்படி தான் எனக்கு டேவே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா வந்து தூங்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வந்து எனக்கு வந்து நைட்டுக்கு வந்து ஒரு டம்ளர் பால் ஆற்றிக்கிட்டேன். பால் கூட வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வறுப்படைக்கும் அரிசி ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு பாப்பா தூங்கிட்டு இருக்காளே, சைட் பை சைடு நம்ம வேலை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து நைட்டே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பா தூக்கிட்டு மாடிலேருந்து தூக்கிட்டு கீழே வந்தாச்சு ரூமுக்கு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 10 மந்த் பேபி நான் வந்து தனியாக வந்து மேனேஜ் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்கள் பேபி வந்து தனியாக மேனேஜ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு வந்து ஈஸியாக இல்லை டிஃபிகல்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது இந்த வீடியோ பார்த்து ஏதாவது தாட்ஸ் ஐடியா கிடச்சதுன்னா ஏதோ கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.